நான் வந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலம் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கேப்டனுடைய பழகின நாட்கள் அவரை தோற்று வந்து பார்த்துருக்குறேன். 2016க்கு அப்புறம் தான் தலைவரோட நெருங்கி பக்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவருக்கு நான் ஒரு சில நாள்கள் வந்து நான் வண்டி கூட ஓட்டியிருக்கிறேன். அந்நியர் அவர்களுக்குமே அந்த பாக்கி எனக்கு ரொம்ப கிடைச்சிது. என்னை அந்தளவுக்கு நான் அவங்க கூட இந்த க்ளோஸாக இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தாலுமே கேப்டன் உடல்நிலை சரியில்லாமல் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு என்ன உடல்நிலை சரி அந்த ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு ஏற்பட்டது. அது வந்து ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. அவர் கொஞ்சம் மீண்டும் வந்துடுவார்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டிருந்தோம். அதையும் மீறி கடவுளை அவருடைய எடுத்துக்கிட்டாரு. அந்த மறைவு செய்து எங்களுக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய பேரிழப்பு. அந்த செய்தி நாங்கள் கேட்டோன்னே எங்களால் ஒரு நிமிஷம் உள்ளமெல்லாம் ரொம்ப ஆடி போய் நாங்கள் அங்கே வந்து இங்கே கிட்டத்தட்ட அந்த 2-3 நாள் அங்கே இருந்து நாங்கள் அவருடைய அன்னார துயரத்தெலாம் கலந்துக்கிட்டு நாங்கள் இருந்தோம். அது மிகப்பெரிய பேரிழப்பு. அது இதுவரைக்கும் நம்ம சொல்லப்போனால் அந்த ஒரு வழி இன்னும் எங்கள் மனசில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கு பிரயாச்சித்தமாக தான் அந்த ஒரு உருவத்தில் எங்கள் தம்பி விஜயபிரபான் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அவரை பார்க்குறோடைய இடத்துல வந்து அவரை பார்க்குறோம். அந்த சூழல் வந்து எங்களுக்கு அந்த ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. அது உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. அந்த இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பு தான். அதுலேருந்து நாங்கள் மீண்டும் இன்னும் வரல. முழுசாக எங்களால் மேலே வர முடியல. அது காலம்தான் பதில் சொல்லு. அது அவர் கண்ட கனவு உண்மையாக நிச்சயமாக என்னைக்கு நிறைவேறுதோ அது வரைக்கும் நாங்கள் இதில் பயணிப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவினாஷ் சட்டமன்ற தொகுதிக்கு கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு எங்கள் தலைவர் அங்கே அவினாஷ் பகுதிக்கு வந்திருந்தார். அந்த கூட்டம் வரலாறு காணாத கூட்டம். அவர் அந்த இடத்துல வந்து அந்த கூட்டத்தை வந்து அத்தனை கூட்டத்திலையுமே ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அந்த இடத்துல அவினாஷ் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து பேச வந்தப்போ கூட மிகப்பெரிய கூட்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல அவருடைய அசைவு, அவருடைய பார்க்குற பார்வையே போது அனைவரும் அதே இடத்துல இருந்து எந்த ஒரு சலசலப்பு இல்லாமல் அமைதியாக நின்று அவருக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. அது உண்மையாலுமே அந்த ஆளுமைங்கிறது வந்து நம்ம கேப்டனுக்கு மட்டும்தான் இருக்குது. அவனால தான் அந்த ஆளுமையாக இருக்க முடியுன்றதை நான் கண் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 தேர்தல் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாங்கள் பார்க்கையில் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமைங்கிறது அவர்கிட்ட தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு எல்லா அளவு மாற்றம் இல்லை. அது எனக்கு ரொம்ப அவருடைய பல நாட்கள் பிடிச்சிருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2019 திருப்பூர் மாவட்டத்துக்கு தலைவரும் அந்நியர்கள் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அந்த நிகழ்வு தான் கேப்டன் வந்து ஒரு பொதுக்கூட்டில் கலந்துக்கிட்ட கடைசி நிகழ்வு. அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு திருப்பூர் வடக்கு மாவட்டத்துக்கு கிடச்சிது. அப்போது கேப்டன் கூட நெருங்கி அந்த இடத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அந்த நிகழ்வு இன்றைக்கி மனசு விட்டு போகலை. எங்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே அந்த அன்னைக்கு நாங்கள் கூட இருந்து கேப்டனர் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது பக்கத்தில் இருந்தது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது முன்னாடி ஒவ்வொரு மீம்ஸு ஒவ்வொருத்தர் போடையில் வந்து அது இப்பாற்பட்ட ஒரு நல்ல தலைவரை இப்படி எல்லாம் வந்து சித்தரிக்கிறாங்களே, இப்படி எல்லாம் பேசுகிறாங்களே ஊடகங்கள்லாம் ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் அவங்க மேலே வந்து கோப்பட்டது உண்டு. ஏன் இந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் அவர் மறைவுக்கு அப்புறம் அதே ஊடகங்கள் தான் இன்றைக்கி தூக்கி நிறுத்தி இருக்குது. இந்த மாதிரி தலைவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார்னு. அவர் இன்றைக்கி நேற்று இல்லை, அவர் மதுரையிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தது முதல் கூட மதுரை மக்களுக்கும் சரி தமிழ்நாடு முழுவதும் வந்து உழைச்ச சம்பாரத்தில் வந்து இப்படி ஒரு தலைவர் ஒரு ஆட்சிக்கு வராமல் இவ்வளோ ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரே தலைவர், உத்தமமான தலைவர் அப்படின்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். அதில் வந்து இந்த அளவுக்கு இவர் பண்ணின விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காக வாழ்ந்தார் அப்படின்னா மக்கள் தலைவர் மட்டும். அது புரட்சிக்கலாம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்முடைய அரசியல் ஒரு சிஎம்மா இல்லாமல் தமிழக மக்களுக்கும் உலக வரலாறு பேசக்கூடிய இடத்துல அவர் கேப்டன் நின்று இந்த ஆலயத்தில் இன்னைக்கு அந்த ஆலயத்தில் வந்து ஒரு கையெடுத்து கும்பிட்றாங்க அப்படின்னா எந்த அரசியல் தலைவருக்கு போய் கையெடுத்து கும்பிட்டு நான் பார்த்ததில்ல. வணக்கம் போடுவாங்க, அப்போ இன்னும் வேடிக்கை பார்ப்பாங்க தவிர இப்படி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தா எத்தனாயிரம் பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, எத்தனாயிரம் பேர் ரெகுலராக வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து எத்தனை குழந்தைகள் வச்சுட்டு மற்ற வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. இவருடைய ஒரு ஆசி எல்லா மக்கள்கிட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் மறைவுக்கு அப்புறம் அந்நியர் அவர்கள் அந்த பதவியை கழகத்தினுடைய பொதுச்செயலர் பதவியை எடுத்துக்கிட்டு நாங்கள்லாம் வந்து அந்நியார் தான் நான் பண்ணணும்னு சொல்லி போட அந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து அண்ணி என்ன செய்வாங்க என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு பார்வை இருந்தது. ஆனால் அந்த இடத்துல ஆளுமை, கேப்டனுடைய ஆளுமையுமே அந்நியரோட அன்புமே அவங்களுடைய நோக்கம் செயல்திட்டங்கள் வந்து ஒரு பெண் ஆளுமை அப்படின்னா அது அந்நியர் அவர்களை தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து நாங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறக்காக சொல்ல வரல. உண்மையாலுமே தமிழகத்தினுடைய பெண் ஆளுமை என்றால் அது
அந்நிய ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறாங்க ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றளவு இன்னைக்கு இந்த கம்பீரம் இந்த ஒரு ஆளுமை வந்து அந்நியர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு வந்து மாவட்ட கழக செயலருக்கு ஒன்றிய நகர செயலர் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கூட்டம் போட்டு ஒரு மீட்டிங் போட்டு எப்படி ஒன்று அடுத்தடுத்து கட்சி நடத்தணும்னு சொல்லி எல்லா ஒரு ஆலோசனைகள் இன்னைக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியை எதிர்நோக்கி இருக்கிறோம். அனைத்து இடங்கள்லையுமே பிஎல்ஏ போட்டு முடிச்சாச்சு, பூத்து கமிட்டி போட்டாச்சு. அத்தனை நகர்வுகளும் நிகழ்வுகளையும் வந்து அந்நியார் கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, யார் யார் வேலை செய்கிறதில்ல யாருங்கிற அந்த பார்வை அவங்ககிட்ட அந்நிய வந்து பார்த்து செய்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு 26ங்கிற வந்து இது சாதாரணமான தேர்தல் அல்ல, இது தேமுதிகவிற்கு ஒரு சவாலான தேர்தல். அது மிகச்சிறப்பான இடத்துல வந்து அன்னி கொண்டு எங்கள் அந்நியார் வந்து அங்கே உட்காருவாங்கிறது எந்த அளவுக்கு சந்தேகம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமே எங்கள் அந்நியார்கிட்ட இருக்குது.